வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 22வது அதிகாரம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 22வது அதிகாரம் 22வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் இஸ்ரவேல் எல்லோரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப கடவார்கள் என்றார் என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாப்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யேசேபேலுடைய புருஷன். ஆமென். ஆகாபுடைய மனைவி பேர் என்ன? யேசேபேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று அநேக ஸ்திரீகளுக்கும் புருஷர்களுக்கும் அடையாளமாக கர்த்தர் திருஷ்டாங்கப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு ஸ்திரீக்கு பேர் தான் யேசேபேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கடி ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தை கேட்டிருக்கிறேன். அவனுக்கு யேசேபேலுடைய ஆவி பிடிச்சிட்டு, அவளுக்கு யேசேபேலுடைய ஆவி பிடிச்சிட்டு என்று சொல்லுகிறத காதில் கேட்டிருக்கிறேன். அப்படி திருஷ்டாங்கப்படுத்தி வைத்த மனுஷிதான் ஆகாபுடைய மனைவி யேசேபேல். யேசேபேலுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். ஆனாலும் ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன்னால் வைத்து கடந்து போக கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21வது அதிகாரம் 21வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். 21:19. நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சற்று சிந்தித்து பாருங்கள். ஆகாப் இஸ்ரவேல் தெய்வத்துடைய ஜனங்களை மேய்க்கிற, ஜனங்களை பாதுகாக்கிற ஒரு ராஜாவாக இருந்தான். அவன் சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவனுக்கு தோட்டத்தின் பக்கத்தில் நாகாப் என்கிற ஒரு மனுஷனுடைய கீரை பயிரிடுகிற ஒரு கொல்லை இருந்தது. கொல்லைன்னா ஒரு சின்ன தோட்டம் இருந்தது. இந்த தோட்டத்தை ஆகாப் கண்டான். அவனுக்கு இருதயத்தில் ஆசை வந்துட்டது. ஏனென்றால் அதனுடைய கொல்லையின் பக்கத்தில், தோட்டத்தின் பக்கத்தில் ஆகாப் ராஜாவுக்கு இஷ்டம் போல தோட்டங்கள் இருக்கிறது. அதோடு சேர்த்து கொள்வதற்காக, சேர்த்தது போதாது இன்னும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு, எப்படி சேர்த்தது போதாது இன்னும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு வஞ்சனை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறான். அவனிடம் போய் கேட்கிறான், உனக்கு இதுக்கு தகுந்த பணத்தை தாருகிறேன், இல்லை நீ கூட கேட்டாலும் தாரேன், இதை விடவும் விலை மதிக்கக்கூடிய திராட்சை தோட்டத்தை வேணும்னாலும் உனக்கு தருகிறேன், இது வேணும் என்று சொல்லுகிறான். இதை சொன்னோன்னா அவன் தரமாட்டேன்னு சொல்கிறான். இவன் வருத்தத்தோடு போயிருக்கிறான். அவன் மனைவி அறிகிறா. அவன் சொல்கிறான், நீர் யாவும் போய் வருத்தப்படணும், உண்மை போல ஒரு மனுஷன் இங்கே இல்லை இல்லையா, இந்த தேசத்துக்கு நீ ராஜா தானே, அமைதலா இரும் என்று சொல்லி வாது சூதுனால் இந்த நாபோத்தை கொண்டு போட்டார். வாது சூது அது பின்னோ, அதாவது ஒரு லெட்டர் எழுதி உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை தூசித்தான் என்று பேலியாளின் மக்களை 2 பேரை வைத்து சாட்சி சொல்ல வைத்தான். சரி, அந்த கதைகளை நமக்குள்ள போண்டா. வாது சூதுனால் அவனை கொண்டு போட்டால். அதுக்கப்புறம் புருஷன்கிட்ட வந்து சொல்றா, ஏ புருஷா, நீ எழும்பு, நீ என்ன செய், எழும்பு, நீ ஏன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய், உனக்கு தோட்டத்தை தரமாட்டேன் என்று சொன்னவன் செத்து போனான். தோட்டத்தை தரமாட்டேன் என்று சொன்னவன் செத்து போனான். ஆதலால் நீ போய் தோட்டத்தை எடு என்று அந்த பொம்பளை அரசாட்சி நடக்கிற அந்த ராஜ பரம்பரையில் நடந்த ஒரு அயோக்கியத்தனம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவன் போய் தோட்டத்தை எடுத்துட்டான். இதை யார் பார்த்து கொண்டிருந்தது சொல்லுங்களா?
இயேசு பார்த்து கொண்டே இருந்தார். அநேகருடைய இருதயத்தின் சிந்தனை, இன்னைக்கு இயேசு நம்மளை பார்க்க மாட்டார், இயேசு நம்மளை கண்டு கொள்ள மாட்டார். என்ன, நான் ராஜா தானே, நான் உலகத்தில் அதிபதி தானே, உலகத்தில் வசதி படைத்தவன் தானே, உலகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவன் தானே என்று சொல்லி தேசத்து ஜனங்கள் இன்று இயேசுவை கண்ண அவங்களை கட்டி வைத்தது போல நாடகம் ஆடுகிற ஒரு சமுதாயம் இன்றைய வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல இந்த ஆகாப்பும் நினைத்தான், ஆகாப்பை தேடி வருகிறான் இந்த எலியா என்கிற தீர்க்கதரிசி. யாரு? எலியா என்கிற தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொன்னார், போடா, நீ எனக்கு தீர்க்கதரிசியா இருக்க, இந்த காரியத்தையும் போய் சொல்லு, அவனை இப்படியெல்லாம் நான் அவனை செய்வேன் என்று எச்சரி. இப்ப ஆகாபு ஆண்டவருக்கு பிரியமில்லாத உலகத்தில் பாவத்தை செய்தது போல இன்றும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆராதனைகளையும் விக்கிரக ஆராதனைகளையும் விபச்சாரங்களையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் செய்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களைப் போல ஆகாபும் இருந்தான். அதனால் அந்த ஆகாபை கர்த்தர் சபிப்பதற்காக, அந்த வார்த்தையை அதை எச்சரிப்பதற்காக, இந்த வார்த்தையினால் நீ அழிந்து போவா என்பதை சொல்வதற்காக எலியா என்கிற தீர்க்கதரிசியை ஆகாபுடைய வீட்டுக்கு அனுப்புகிறான். ஆகாபு ஒன்று கேட்குறான், நீ என்ன கண்டுபிடிச்சிட்டியோன்னு கேட்குறான். எப்படி? என்ன நீ கண்டுபிடிச்சிட்டியோன்னு? இன்னைக்கும் அப்படிதான். உலகத்தில் இருதயத்துக்குள்ளே இருக்கிறத ஆண்டவர் சொல்லி காட்டிட்டா உண்மையிலேயே கண்டுபிடிச்சாரா? உண்மையிலேயே இது உண்மையா? இல்லை யாராவது சொல்லி இருப்பாங்களோ, யாராவது பேசியிருப்பாங்களோ என்ற சந்தேகம் வருகிறது. ஆகாப்புக்கும் அந்த சந்தேகம் வந்தது. என்ன நீ கண்டுபிடிச்சிட்டியோ? நானும் என் மனைவியும் மூப்பர்களும் மறைவாய் செய்த காரியத்தை நீ கண்டுபிடிச்சிட்டியோ? நான் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டியோ? நான் இருக்கிற சூழ்நிலையை கண்டுபிடிச்சிட்டியோன்னு கேட்குறான். வாசியுங்கள் 25 29 வரை. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை பாருங்க 25 வாசிக்க, தன் மனைவியாகிய எசேபல் 25 29 தன் மனைவியாகிய எசேபேல் தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. இப்போ புரியணும், உலகத்தில் ஏன் நமக்கு ஒரு காலத்தில் பாடுகள் இருந்து, ஒரு காலத்தில் சாபங்கள் இருந்து, ஒரு காலத்தில் ஆண்டவருடைய எரிச்சல் வந்து நமக்கு வியாதியையும் துன்பத்தையும் குடிவரி களியாட்டத்தையும் சாபத்தையும் தந்தார் என்றால், நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததினால. ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் பாருங்க செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவரும் இல்லை. இப்ப சொல்லுகிறார், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்தார். உலகத்தில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, உலகத்தின் திருச்சபை, உலகத்தின் மனுஷர்கள் வாழுகிற வாழ்க்கையை போல ஒரு காலத்தில் பெயர் கிறிஸ்தவர்களாய் நாம் இருந்து ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்தது போல ஆகாபும் செய்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவா இருந்து ஆண்டவருடைய இருதயத்திற்கு எது பிரியமில்லையோ அதை செய்தான். ஆகாப் 27வது வசனம். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி இருட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்தான். இந்த ஆகாப்பு தான் நம்முடைய 17வது வசனம் 21வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒரு விஷயம் வாசி. 21:19. நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார்.
அது மட்டுமில்ல, உன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் குமாரரையும் உன்னுடைய மனைவியையும் நான் நிர்மூலமாக்கி போடுவேன் என்று சொல்லி சாபம் கொடுக்க சொல்லிவிட்டார், எச்சரிக்கை சொல்லிவிட்டார். இந்த வார்த்தையெல்லாம் ஆகாப்பிட்ட சொல்றார். நாமும் ஒரு காலத்தில் சாபம் பெற்று மரணத்துக்கு ஏதுவாக, இல்லை தற்கொலைக்கு ஏதுவாக, இல்லை நஷ்டத்துக்கு ஏதுவாக, இல்லை வாழ முடியாத சூழ்நிலை, இல்லை ஆஸ்பத்திரியில் மரணப்படுக்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அகப்பட்ட நேரத்தில் உனக்காக ஒரு வார்த்தை உன்னுடைய தெய்வம் அனுப்பிவிட்ட ஒரு சில தேவ பிள்ளைகளினால் உன்னோடு சொல்லப்பட்டதை நீ ஞாபகப்படுத்தி பார்த்தால் உனக்கு அது நலமாயிருக்கும். ஆகாப் ஞாபகப்படுத்துகிறான், ஐயோ இது அபத்தமாச்சு, இஸ்ரவேலுடைய தகப்பன் சொன்னா அதை செய்து போடுவாரே என்று நினைத்து தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு உபவாசம் இருந்து முகங்குப்புற விழுகிறான். எலியா போய் சொல்றான், உன் வம்சமே அழிந்து போயிடும், உன் மனைவி நாய் தின்னும், உன் மனைவிக்கு சரீரத்தை என்ன செய்யும், நாய் தின்னும், நாய் தின்னி மீதிய உன்னுடைய சந்ததியுடைய வம்சத்தினுடைய சரீரங்களை யாரு தின்னுவா, பறவைகள் தின்னும் என்று ஆண்டவராகிய தெய்வன் சொன்ன வார்த்தையை எலியா நேரே ஆகாப்போடு சொல்லுகிறான். ஆகாப் உடனே செய்த ஒரு காரியம், நாம் ரட்சிக்கப்படும் போது முகங்குப்புற விழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் மன்னிங்க, என் குடும்ப சாபத்தை மன்னிங்க, நான் செய்த அக்கிரமத்தை மன்னிங்க, என் சாபத்தை விட்டு விலக்குங்க, என் பாவத்தை விட்டு விலக்குங்க என்று ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெறுவதற்காக முகங்குப்புற விழுந்து ஆண்டவரோடு மன்னிப்பு கேட்டது போல ஆகாபும் கேட்டான். உன்னை மன்னித்து எடுத்தது போல ஆகாபையும் கர்த்தர் மன்னித்து எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நான் செய்திக்குள்ள வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்டதும் முகங்குப்புற விழுகிறான். பாருங்க, ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி இருட்டிலே படுத்து தாழ்மையை நடந்து கொண்டான். கர்த்தர் மனதுருகிற தெய்வம் அல்லையா? எவ்வளவு கொடுமை செய்தாலும் அவர் நமக்காக இரத்தம் சிந்தின இயேசு அல்லவா? நமக்காக சமாதானத்தை தருகிற தெய்வன் அல்லவா? அந்த தெய்வத்துக்கிட்ட நீ முகங்குப்புற விழுந்துட்டா, எந்த தீர்க்கதரிசியை கொண்டு உன்னை வெட்டுவேன்னு சொன்னாரோ, கொல்லுவேன்னு சொன்னாரோ, அதே தீர்க்கதரிசியை கொண்டு உனக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிற தெய்வம். இதான் நம்ம இயேசப்பாவுடைய கிருபை. இதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நீ செய்த தவறுக்காக மனமறிந்தி வேண்டிக் கொண்டு திரும்பவும் ஆகாவை போல பொல்லாப்பை செய்வோமானால் முந்தின பாவமும் பிந்தின பாவமும் ரெண்டும் சேர்ந்து நம்மளை ஆண்டவர் என்ன வார்த்தை, எந்த சாபத்தை உனக்கு அனுமதிச்சாரோ, பிதாக்களுடைய சாபம் அல்லாவிட்டால் உன்னுடைய சாபம், எந்த சாபத்தை அனுமதிச்சாரோ அந்த சாபம் ரெட்டிப்பாக உன்னை பழிதீர்க்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியுடைய சாராம்சம் அதுதான். இன்றைய செய்தியுடைய சாராம்சம், எந்த தாழ்மைக்காக மனதுருகினாரோ, எந்த தாழ்மைக்காக மனதுருகிறாரோ அந்த தாழ்மை எப்பொழுது மாறுகிறதோ, நீ ரட்சிக்கப்பட்ட போது கர்த்தரோடு செய்த உடன்படிக்கை, கர்த்தரோடு இருந்த அந்த அந்யோன்யம், குளிர் இல்லாமல் அனலோடு இருந்து அப்படியே ஆண்டவரை துதித்து பாடி இருந்த அந்த மகிமையை ஒரு விஷயம் நினைத்து பார்த்து வர வர ஒவ்வொரு பாயிண்டா கூடணுமே தவிர குறைந்து போகாமல் நீ இருப்பாயானால் கர்த்தர் உனக்கு இறக்கப்பட்டது தான் உனக்கு திறந்த வாசல் தான் ஒருவனும் அடைக்க முடியாது. நீ அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாகி அடுத்தது குளிர் ஆகும்போது முந்தின சாபம் பாவம் இப்பொழுது கர்த்தருடைய எரிச்சல் என்கிற இந்த ரெண்டும் சேர்ந்து ரெட்டிப்பான குழப்பத்தை உண்டு பண்ணுமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? செய்தியுடைய சாராம்சத்தை
புரிந்து கொண்டீர்கள். ஆகாப்புக்கு என்ன சூழ்நிலைகள் நடந்தது என்பதை இனி வெளிச்சமாக கொண்டு வர கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அதே திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை நீ கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவனுடைய சந்ததியின் காலத்தில் வரப்பண்ணுவேன் என்று அவன் ஆகாபை பாதுகாக்கிறான். அதே போலதான் உன்னையும் என்னையும் பாதுகாத்து சிறு மந்தையாக, சிந்த ஜன கூட்டமாக, சொந்த ஜனம கூட்டமாக அவர் தேர்ந்து வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களா? இதுவரை புரிஞ்சுன்னு சொல்லுவாங்க மட்டும் 2 கரங்களையும் உசத்தி 3 கைதட்டு கொடுக்கலாமே. புரியணும். இது புரியாட்டா அடுத்த செய்தி நமக்கு புரிஞ்சுக்கலாது. அடுத்த செய்தி என்ன செய்யாது? புரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆகாபுனுடைய மனைவி செய்த தவற இவனுடைய இருதயத்தில் இருந்த வாஞ்சையும் வஞ்சனையும் வாதும் சூதினால் அடுத்தவர்களை அபகரிக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு ஆண்டவருக்கு பிரியமில்லாத யோசனையோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தையும் பிணைத்து வைத்தது நிமித்தம் ஆண்டவர் இவனையும் உன்னுடைய குடும்பத்தையும் கொன்னு போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கை கேட்டதும் ஆகாப் முகங்குப்புற விழுந்து வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ரெட்டுடுத்தி இருட்டிலே சாம்பல்ல உட்கார்ந்து ஆண்டவருக்கு தாழ்மையாக நடந்தான். அதே தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார், எலியாவே பாரு எவ்வளவு தாழ்மையாக நடக்கிறான், அதனால அவனுக்கு நான் மன இறங்குகிறேன், அவனே காலத்தில் இதை செய்ய மாட்டேன். எவ்வளவு மகிமையான காரியம். இப்படித்தானே ஒன்னே என்னை அழைத்து வைத்தார். இந்த சூழ்நிலையில தானே ஒன்னே என்னை தெரிந்து கொண்டார். இந்த மகிமையான காரியத்தில் தானே சூழ்ந்து நம்மை தெரிந்து கொண்டார். மணவாட்டி சபை கிடைக்காமல், இல்லாவிட்டால் உலகத்தினுடைய சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு மரணத்துக்கேற்ற சூழ்நிலை, இல்லை தற்கொலைக்கேற்ற சூழ்நிலை, இல்லை ஆஸ்பத்திரியில சூழ்நிலை, இல்லை வறுமை, குடி, வரி, களியாட்டம், ஏதோ ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் உன்னை இந்த சிறுமந்தையிலே உன்னை சேர்த்து சொந்த ஜனமாக வைத்திருக்கிறார். ஆகாபை போல விசுவாசித்தவர்கள் 2 கரங்களையும் உசத்தி 3 அல்லேலூயா சொல்லலாமே. இனி வருவோம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 22வது அதிகாரம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1 முதல் 28 வரை வாசிக்கணும். 1 முதல் 28 வரை. நம்ம ஆகாபை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் போகாம ஆகாபையே உற்று நோக்க போறோம். ஒரு சில வசனங்கள் மட்டும் போவோம், அப்படியே ரிட்டன் அடிச்சிடும். ஆமென், ஹல்லேலூயா. முத வசனம் மட்டும் வாசி. முத வசனம் மட்டும். சீரியருக்கும் இஸ்ரவேலுக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். முத வசனம் இந்த சீரியா நாட்டவருக்கும் இஸ்ரவேல் நாட்டவருக்கும் யுத்தம் இல்லை. எத்தனை வருஷம்? 3 வருஷம் சேமமாய் வாழ்ந்து வந்தார்கள். ஏன்? ஆகாப் ஆண்டவருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து அவனுடைய சாபத்தை பாவத்தை போக்கினது நிமித்தம் இந்த ஆகாப் மூலமாக கர்த்தராகிய தேவன் இந்த தேசத்திற்கு சேமத்தை வருத்தினார். என்ன வருத்தினார்? சேமத்தை வருத்தினார். 3 வருஷம் அடி இல்லை, சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, பணத்துக்கு குறவில்லை, மரியாதைக்கு குறவில்லை, கனத்துக்கு குறவில்லை, அவ்வளவு சும்மன்னு வாழ்ந்தான். நாமும் அப்படிதான் ரட்சிக்கப்பட்டு ஒரு சில உபத்திரவம் நம்மை விட்டு மாறி கண்ணிகள் அறுபட்டு போகும்போது ஒரு சில வருஷங்கள் சமாதானத்தோடு நடக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இல்லை என்று சொல்ல முடியாது. ஆமென். ஒரு சமாதானத்தோடு போகிறோம். இதுதான் ஆகாபுக்கு கர்த்தரும் கொடுத்த சமாதானம். எத்தனை வருஷம் வாசிங்க? 3 வருஷம் இந்த எதிரி நாட்டவருக்கு, அதாவது பிசாசுக்கு, இன்னைக்கு சொல்ல போனா பிசாசுக்கும் மனுஷனுக்கும் டச் இல்லாமலே இருந்து. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 3 வருஷம் கழிஞ்ச உடனே இந்த இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு யூதா ராஜாவும்
இந்த இஸ்ரவேல் ராஜாவும் சந்திக்கிறாங்க. குழப்பம் அங்கதான் சந்திக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாபு கர்த்தரிடத்தில் என்ன தாழ்மையை எடுத்தா, எப்படி வஸ்திரத்தை கிழித்தான், எப்படி ரெட்டு உடுத்தினான், எப்படி உபவாசம் மேற்கொண்டான், எப்படி ஆராதித்தான், எப்படி ஜெபித்தான், எப்படி பொருத்தனை பண்ணினான், எப்படி உடன்படிக்கை செய்தான் என்பதை ஆகாபு மறந்து போய் இந்த யூதா ராஜாவோடு பேசி அடுத்த கட்டத்துக்கு போகிறான். 2வது வசனத்தை வாசி. 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபா இஸ்ரவேலின் ராஜாவிடத்திற்கு போயிருக்கும் போது, ஹல்லேலூயா. இப்ப 2 ராஜாக்களும் யாரு? கர்த்தராகிய இயேசுனுடைய கரத்தினால் உருவாக்கின ராஜாக்கள். ஆமென். சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவோம், கொளுத்தா, இதுக்கு கூட இன்னொன்று போடுவாங்க, அதை சொல்லலை, கொளுத்தா நண்டு அறையில் கிடக்காது. கொளுத்தா என்ன செய்யாதான்? நண்டு அறையில் கிடக்காது. இனி நல்ல பொந்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்த தவளை ரோட்டுக்கு வந்து ஒரு சூடு அனுபவிச்சிட்டா அது சொல்லும், நான் தான் மைசரட். எப்படி மாக்காய் மைசரட் ஆகுற கதை. ஹல்லேலூயா. இப்ப அழகா இந்த 2 பயக்களும், யாது பயக்க? ஆகாபும் இந்த யூதா ராஜாவும் அழகா 3 வருஷம் சல்லியம் இல்லாம சமாதானத்தோட சந்தோஷத்தோட வாழ்ந்து வருகிறோம். இப்ப இவ 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சந்திக்கணும், ஒண்ணுக்கு ஒண்ணு சந்திக்கணும். சொல்லுவாங்க தெரியுமா, நீ இப்படி இருந்தா உன பிள்ளைகளை ஒன்றும் பாதுகாக்க முடியாது. சும்மா சோத்திரன்னு பேட்டிருக்க சொல்லணும். நீ சும்மா சோத்திரன் போற இந்த வீட்டில் பிள்ளைகளை பாக்கியது யாரு? சம்பாத்தியம் பண்ணியது யாரு? நீ ஆம்பிள்ளையாக்கும். உனக்கு வீட்டில் 1 பட்ட பிள்ளை, 2 பட்ட பிள்ளை, 3 பட்ட பிள்ளை, 5 பட்ட பிள்ளை, 4 கடுவை, 3 கடுவை, 1 கடுவை, இப்படி எல்லாம் இருக்குது. நீ இப்படி போன அந்த பிள்ளைகளுக்கு நீ என்னத்தை செய்து வச்சுக்க போற என்று மனுஷனுக்குள்ள புத்திமதி சொல்லுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்க காதுல விழலைன்னா கை வைத்துங்க பாப்போம். விழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே 3வது வசனத்தை வாசி. 3ம் 4ம். இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரனை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? ராமோத் என்கிற தேசம் எகிப்து தேசத்திற்கு அருகாமையில், அதாவது சிரியா நாட்டுக்கு அருகாமையில் இருக்கிறது. இதை சிரியா நாடு பிடிச்சு வச்சிருக்கிறான். இது நமக்குதுன்னு தெரியாதா? ஒரு போடு போட்டான் பாருங்க, ஒரு போடு. இவனுடைய உள்ளம் அலபாய தொடங்கியாச்சு. ஆமல்ல, 3 வருஷம் தின்னி சமாதானத்தோட கொழுப்பு வச்சு படுத்து கிடந்த இந்த ஆகாப்புக்கு ஒரு சிந்தனை, ஆமா இல்லையா, அதையும் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். அப்படிதான், அப்பதான் நம்முடைய வம்சத்துக்கு, நம்ம வரலாறுக்கு நம்முடைய பேர் பெற்றதை விளங்க முடியும் என்று சிந்தித்த ஆகாப்பை போல இன்று உலக கிறிஸ்தவர்களாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிற பெந்தேகோஸ்து கிறிஸ்தவர்களோ ஒரு சில வருஷங்கள் தாங்கள் செய்த சாபங்கள் மாறி, அக்கிரமங்கள் மாறி, கர்த்தர் சேமத்தை கொடுக்கும்போது சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தன்னுடைய சம்பாத்தியத்தை செய்து ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஆண்டவரை துதித்து ஆண்டவரை பாடி கனம் பண்ணி கொண்டிருக்கும் போது சாத்தான் தந்திரமாக அவருடைய இருதயத்தை வஞ்சிக்கிற ஒரு இடம்தான் இந்த இடம். 4வது வசனம். யோசுவாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருவீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். உலகத்திலே சம்பாத்தியத்திற்காக
ஆண்டவர் சமாதானத்தோடு நடத்துகிறார், சமாதானத்தோடு நமக்கு வருமானத்தை தருகிறார், சமாதானத்தோடு நமக்கு சந்தோஷத்தை தருகிறார். ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தி, ஆண்டவருக்கு நிவாரண பலியை செலுத்தி, சர்வாங்க பலிகளை செலுத்தி, பாவ பரிகார பலிகளை செலுத்தி, இப்படி 7 பரிகார பலிகளையும் செலுத்தி ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து ஆண்டவருடைய ஜனங்களை நடத்தி ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருந்து பிதாக்களுடைய கல்லறையில் நாம் அடைப்பட்டு போகும் காலம் வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு, கர்த்தருடைய நாமம் இகழ்ந்து போகாதபடிக்கு இருப்பதற்கு இந்த ஆகாப் என்கிற தேவ மனுஷனுடைய மூணாரத்தில் கிருமிகடி தொடங்கிச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 6 வாசிப்போம். 5 6 பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய அங்கே ஒரு எல்லாமே ஆண்டவர்கிட்ட கேட்காம ஒரு காரியம் செய்ய மாட்டணும். ஹல்லேலூயா. பாருங்க, அழகா ஒரு ஐடியா கொடுக்குறான். இந்த ஆகாப்புக்கு கூட வந்து சேர்ந்த ராஜா, இங்க பாரு, நம்ம இப்படி ஒன்றும் போகக்கூடாது, ஆண்டவர்கிட்ட நிமித்தம் கேட்டே ஆகணும், ஆண்டவர்கிட்ட நிமித்தம் கேட்டே கேட்கணும். உடனே சொல்லணும், பாஸ்டர்கிட்ட போனால் இது வேண்டான்னு தான் சொல்லுவார். அவர் போதுண்டா, இருக்கிறது போதுண்டா, ஏண்டா நீ அலைஞ்சி இந்த இன்னும் உபத்திரவத்தை கஷ்டத்தை உன் காலை இழுத்து போட்டு சொல்லுவாங்க தெரியுமா, ஐயர் வீட்டு பொம்முநாட்டிய சொல்லும். ஐயர் வீட்டு பொம்முநாட்டிய பூரை குறுக்கை சாடிட்டு, அதனால அண்ணோ கொஞ்சம் நின்று போ, ஏன்னா பூனை குறுக்கை சாடிச்சான். வளர்த்தது யாரு? ஐயர் வீட்டு பொம்பளை தான் வளர்த்து. ஐயர் வீட்டு பொம்பளை வளர்த்த பூனை யாத்திரை போகும்போது குறுக்க போயிட்டு தான். அது சகுன மோசமா. இதே போல 2 யோசனை வரும். யோசனை ஒன்றில் புருஷன் பொண்டாட்டி பண்ணுவாங்க, இந்த 2 ராஜாவை போல, இல்லைங்க அண்ணன் தம்பி பண்ணுவாங்க, இல்லை அப்பா பிள்ளைகள் பண்ணோம், இல்லைங்க பக்கத்து வீட்டுக்காரா, இல்லைங்க ஃப்ரெண்டு, ஏதோ ஒன்றை பிசாசு கொண்டு வந்து சேர்த்துருவான். ஆமேன். ஒரு யோசனை பண்ணுவாங்க, நம்ம போவோம், என்னுடைய குதிரை உன்னுடைய குதிரை தான், உன்னுடைய குதிரை நம்ம வேலை, அந்த படைத்தளவு எல்லாம் நம்ம ஒன்றா இருந்துருவோம், 2 பேரும் சேர்ந்து நம்ம படையெல்லாம் கொண்டு போய் ஈஸியாக யுத்தத்தை அடித்து அந்த தேசத்தை பிடிச்சிட்டு நமக்கு இன்னும் விரிவாக்குவோம். ஆமேன். ஹல்லேலூயா. என்ன தன்னுடைய ஆஸ்தியை என்ன செய்யணும்? விரிவாக்குவோம். கர்த்தர் சொல்லி இவர்கள் யுத்தத்துக்கு போய் அவருடைய எல்கையை விஸ்தாரம் பண்ணினால் வேதனையை கூட்டி இருக்க மாட்டார். இது நாமே தமக்கு ஒரு சிந்தனையை செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறது நிமித்தம் நம்முடைய எல்லையை விஸ்தாரம் பண்ணுவோம் என்று யோசிக்கிறார்கள். அதிலே ஆண்டவரை தான் இழுத்து போடணும். இழுத்து போட்டுட்டு சொல்லணும், கேட்டியா ஆகாபே, நம்ம ஒரு காரியம் செய்யணும், ஆண்டவர்கிட்ட நிமித்தம் கேட்காம போவே கூடாது. நம்ம போனதுனால வெற்றி கிடைச்சுமா தோல்வி கிடைச்சுமான்னு பார்க்காம போகக்கூடாது. ஆமை வாசி பார்ப்போம். 5 6 இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாபை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். நாளைக்கு யுத்தத்துக்கு போகணும், இன்னைக்கு விசாரிச்சு அறியணும். ஏன்னா ஆண்டவர் இவிய 2 பேருக்கும் வேலைக்காரன். ஆண்டுடைய தீர்க்கதரிசி இவிய 2 பேருக்கும் வேலைக்காரன். அடுப்பில் தீய வச்ச பிறகுதான் அரி இல்லைன்னு கடைக்கு ஓடுகிற கூட்டம். எப்படி? அடுப்பில் ஒலைய போட்டாச்சு, தீ பற்ற வச்சாச்சு, தண்ணி கொதிச்சாச்சு, அரிய பார்த்தா அரிய காணல. இதே போல அந்த அரிய போட பார்க்கும்போது அரி தீர்ந்து போச்சு. ஓடுவனும் திரும்பி வர முன்ன தண்ணியும் வத்தி இந்த பானியும் கரிஞ்சு எடுத்து பார்க்கும்பா அந்த சராசரமும் தெரியும். இதே போல ஆகாபும் இருக்கிற நாளைக்கு யுத்தத்து போக்கு இன்றைய தினமே கர்த்தர்ட்ட விசாரிக்கணுமா? ஆமேன். இல்லை நாளை மறுநாள் போக்கு இன்றைய தினமே கேட்டா சொல்லுவாங்க, நாங்கள் நினைச்சிருக்காம ஒரு தீர்மானம்
நினைச்சிருக்காம ஒரு யோசனை, நினைச்சிருக்காம காரியம் வாய்க்க பண்ணி கொண்டிருக்கிறதுன்னு ஆகாப் நினைச்சான். நான் இதை பற்றி சிந்திக்கல. இந்த ராஜா வந்த பிறகு தான் தெரிஞ்சது, ஐயோ இப்படி ஒரு ஸ்தலம் நமக்குள்ளது இருக்குது, இது அந்த திடீர்னு ஆண்டவர் கொண்டு தருகிற ஒரு வழி என்று யோசிப்பார்கள். ஆமென். இப்ப ராஜாவை சொல்றான், இப்படி நீ நிமித்தம் பார்க்கணும். 6வது வசனத்தை வாசி. அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர சொன்னான். எத்தனை பேரு? 1 2 இல்ல, 1 2 இல்ல, 400 தீர்க்கதரிசிகளை கூட்டிட்டு வந்தாரா. ஆலோசனை நிறைய பாஸ்டர்ட்ட ஒரு சிலவர் கேட்கிறது என் காதில் விழுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெயர் குறிப்பிடாமல் சொல்லுகிறேன், உங்களை ஊய்ந்து ஆராய்ந்து விட்டு விலகுங்கள். 400 தீர்க்கதரிசி பாருங்க பார்ப்போம். யுத்தம் பண்ண போகலாமா பாருங்க. 400 தீர்க்கதரிசிகளை கூடிவர செய்து, நான் கிளையாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள் போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். 400 பேரும். இதுதான் ஐயப்பா, ஒரு மனுஷனுடைய வார்த்தை இல்லை, இதே வார்த்தை தான் அவனும் சொன்னான். இனி 398 பேரும் சொன்னாங்க. இவங்க 2 பேரும் சேர்த்து 400 பேர் வச்சு இது உண்மையான தீர்க்க தரிசனம் என்று நம்பினார்கள். இதே போலதான் ஜோமுனுவனும் ஒரு நாள் சொப்பனம் கண்டு அதை ஸ்திரப்படுத்துவனும் மறுதடவையும் சொப்பனம் கண்டதும் ஆண்டவருடைய வார்த்தை அறிய நிற்க மாட்டார்கள். அந்த சொப்பனம் சரி என்று சொல்லி தங்கள் இருதயத்துக்கு தோன்றனை செய்து கண்ணியில் அகப்பட்டு குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் குழப்பம், இல்லை வேலையில் குழப்பம், தொழிலில் குழப்பம், இல்லை தங்களுடைய சரீரத்தில் குழப்பத்தை பற்றி கொண்டு கடைசியில் ஊழியக்காரனை நாடி வருகிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்கள் அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள் ஒருமித்த கருத்தோடு போவோம், நீர் போவோம், கர்த்தர் உமக்கு கருத்தில் கட்டளையிட்டார். ஏன்னா 2 ராஜாக்களும் ஒன்னிச்சு சேர்ந்திருக்கு. உலக தீர்க்க தரிசனம், இது உலக தீர்க்க தரிசனம். 2 பேரும் ஒன்னிச்சு சேர்ந்திருக்கு. இந்த சிரியா நாட்டை விட 2 பேரும் பலத்துக் கொள்வார்கள். 2 பேரும் சேர்ந்ததால பலத்துக் கொள்வார்கள். அதனால சிரியாவை ஈஸியா அடித்து போடலாம் என்று இந்த தீர்க்க தரிசிகள் எல்லாம் உலக ஞானத்தோடு தீர்க்க தரிசனத்தை அடிச்சு கொளுத்தி வச்சுட்டாங்க. தெரியுமா? ஜனவரி 1ஆம் தேதி ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். ஒரு 7-8 நிமிஷம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் கடைசி 2 பாயிண்ட் நேற்று அருமையான ஒரு 2 பிள்ளைகள் சொன்னது நிமித்தம் அதை திரும்ப போட்டு பார்த்த போகிறதான் ஞாபகம் வருது. 2 வார்த்தை வருது. ஒன்று, வானத்தில் பறக்கக்கூடிய பெரிய ஹெலிகாப்டர் மாடலில் ஒன்று வெடித்து சிதறி போகிறது என்றும், கொள்ளை நோய் திரும்பவும் இந்தியா நம்ம உலகத்தில் பரவுகிறது என்றும் வாக்கு கொடுத்திருந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. அதை அப்படியே கர்த்தர் நடப்பித்தார். இதை சொன்ன பிறகுதான் ஞாபகம் வந்தது. அதை பாயிண்டை வெட்டி எடுத்து அதை உங்களுடைய செய்தி காதில் கேட்கும்படியாக உங்களுக்கு அனுப்பி வைக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். இப்போ இந்த 400 தீர்க்கதரிசியம், ஆனால் அதில் ஒருத்தர் நல்லவன் இருந்தான். அவனை கூப்பிட்டு கேப்போன்னு சொன்னப்பா ஆகாப்பு சொல்றான், இல்லை இவன் எனக்கு பிரியமானதை சொல்லவே மாட்டான். இன்னைக்கு அநேக வீடுகளில் நீங்கள் ஆலோசனை பாஸ்டர்கிட்ட போய் கேட்டால் அவர் வேண்டான்னு சொல்லுவார். சும்மா இருப்பியா, ஓய் சும்மா போய் அவர் வேண்டான்னு சொல்லுவார். அவருக்கு என்ன தெரியும், நம்ம கஷ்டம் நம்மளோட, நம்ம காடு என்ன அவருக்கு எங்கே தெரியும். அதனால சும்மா இரும் நம்ம செய்துட்டு போய் சொல்லுவோம். ஆமென். செய்துட்டு சொல்லியது அது அப்படி தான் இருந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
2 தீமோத்தேயும் 4வது அதிகாரம் 2வது வசனம் முதல் 5வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயும் 4வது அதிகாரம் 2 முதல் 5 வரை வேகமாக. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா இன்னைக்கு ஆகாபை கொண்டு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேன். ஏனென்றால் நீங்களும் ஆகாபை போல இருக்கிறீர்களோ என்கிற ஐயப்பாடு கர்த்தருக்கு இருக்கிறது நிமித்தம் என்னை கொண்டு உரைக்கிறார். 3வது வசனத்தை வாசி. ஏனென்றால் ஆரோக்கியமான உபதேசத்தை பரலோகத்துக்கு போவதற்கு நீ உன் இருதயத்தை முக்கியத்துவம் கொடுத்து அதற்கேற்ற வழி ஆயத்தப்படுத்தும் போது பூமியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு தருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை மறந்து இந்த உன்னதத்திற்கு இருக்கிற மகிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உன்னதத்துக்கு காரியத்திற்காக உபதேசம் கிடைக்கும் போது இருதய கடினப்பட்டு கொண்டிருக்கிற திருச்சபையாகிய உங்களுக்கும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன் என்கிற பெந்தேகோஸ் கூட்டத்தாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை வாசி. நீங்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனதில்லாமல் செவி காது அடைச்சவர்கள் ஆகி உங்களுடைய சுய விருப்பத்தின்படி நேற்று பார்த்தோம், உங்களுடைய நினைவுகளை திரும்ப திரும்ப மாற்றிக்கொள்வது என்ன? எரேமியா 2:36 படிச்சது சும்மா வாசிங்க பாப்போம். நீ உன் வழியை மாற்றி போதும். நீ உன் வழியை மாற்றி போகிறது போல கர்த்தருடைய உபதேசம் கடினம், கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்பு கூடுதல். கர்த்தர் இதை செய்ய வல்லவராய் இருந்தோம் நம்முடைய ஊழியக்காரன் இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று சொல்லி உன்னுடைய வழியை மாற்றி அமைக்கிறது போல வாசி. தீமோத்தேயு தங்களுடைய சுய இச்சையின்படி போதர்களை 400 தீர்க்கதரிசிகளை தங்களுக்கு சேர்த்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகும் காலம் வருகிறது, வந்துவிட்டது என்று வேதம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவும் அப்படிதான் இந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அவன் எனக்கு பிரியமா சொல்ல மாட்டான் என்று உடனே அந்த ராஜா சொல்றான், இல்ல அவனை கூப்பிட்டு வாருங்க, அவனும் என்ன சொல்லுகிறான் என்று பார்ப்போம். ஏனென்றால் எத்தனையோ படை வீரர்கள் சாக வேண்டும், ஒருவேளை நம்ம தோத்தா நம்முடைய சந்ததியையும் சிறைப்பட்டு கொண்டு போவான், நமக்கு கையில் இருக்கிற ராஜ்யமும் பறிப்பட்டு போயிரும் என்று சொல்லி சிந்தித்து சொல்லுகிறான். இனி அவனை கூட விளியம் என்று. எத்தனாவது வசனம் இங்க பார்த்தோம்? இனி 7, 8 வாசிங்க. பின்னும் யோசபா நான் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்கிறான். யார்கிட்ட? ஆகாபிட்ட கேட்கிறான். இந்த 400 பேர் சொன்னதுல எல்லாரும் ஒரே கருத்தை சொல்லணும். இன்னும் ஒருத்தன் யாராவது இருக்கிறானான்னு கேட்டப்பா ஆகாப் சொல்றான், ஆமா ஒருத்தன் இருக்கிறான். 8 வாசி. இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிவதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா இன்னும் ஒருவன் இருக்கிறான். மிகாயா தீர்க்கதரிசியை கொண்டு இந்த ஜனங்களுக்கு கொடுத்த வார்த்தை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவன் இருக்கிறான் என்று மிகாயா இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். உள்ளதை சொன்னா ஊழியக்காரனை யார் பகைக்காம இருந்தா? அவன் மற்ற எல்லாரும் இல்லை. இதுதான் ஆகாப் சொல்றான், எனக்கு அவனுக்கு ஆகாது. மீகாயின் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், எனக்கு நலமானதை சொல்லவே மாட்டான். சும்மா துதி ஜெபம் பண்ணு, 3 கூட்டத்துக்கு அட்டன் பண்ணு, சுத்திகரிப்புக்கு அட்டன் பண்ணு, பரலோகத்து போக்கு ஆயத்தப்படு, இந்த வேலை செய்யாத, வட்டிக்கு கொடுக்காத, இந்த இதை செய்யண்டா, உனக்கு யாருக்கு தக்கன செய், இப்படி செய்ன்னு சொன்னா எரிச்சலும் போச்சலும் உள்ளத்தில் வருது. ஒருவருக்கு இல்லை, பலருக்கு. ஊழியக்காரனை பகைக்கிற கூட்டமாக இன்றைய பெந்தேகோஸ்து கூட்டத்தில் இருக்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லு.
அதுதான் ஆகாப்பு சொல்றான், என்னுடைய இருதயத்துக்கு பிரியமா இவன் பேச மாட்டான், இவனுக்கு எனக்கு ஆகாது, இவனை பிடிக்காது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. பிடிக்காது. ஆமென் சொல்லலாமே. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம், அவனையும் கூட்டிட்டு வாரும் என்று சொன்னான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9 முதல் 10 வரை வாசிக்க கேட்போம். 9 10. ஏசாயா 30 9 10. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க. பாருங்க, இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். ஆண்டுடைய உண்மையான வசனத்தை, உபதேசத்தை கேட்க இவர்களுக்கு மனதே இருக்காது. ஏன்னா முரட்டாட்டமுள்ள தேவ புத்திரர்கள். ஹalleluya. இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி, ஆகாப் சொன்னது போலதான், ஆகாப் சொன்ன அதே வார்த்தை நேற்றுக்கும் ஒருக்கா முந்தா நாளும் ஒருக்கா தியானிச்சுன்னு நினைக்கி. பாருங்க, தரிசனக்காரரை நோக்கி, நீ தரிசனம் காணாத, நீ ஞான சிருஷ்டியில காணாத, யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லப்படாது, எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவை திருஷ்டியுங்கள் என்று சொல்லு என்று சொல்ல கடமைப்பட்டவர்களாய் இன்று ஊழியக்காரர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். உங்க ஊழியக்காரனை ஒரு விதத்தில் நிர்பந்திக்க முடியாது. ஆமென் சொல். ஹalleluya. மீகா தீர்க்கதரிசி எப்படி 400 தீர்க்கதரிசிக்கு முன்ன நின்று எச்சரிப்பை சொன்னபோது, அந்த 400ல் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியா இருந்த, பேர் கேட்ட தீர்க்கதரிசியா இருந்த, பலவானா இருந்த, நல்ல நல்ல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து தீர்க்கதரிசி என்கிற நல்ல பேரை பெற்றவை வந்து செவளையில மீகாவை அடி கொடுக்கிறான். எந்த வழியா உன்னிட்ட ஆண்டவர் சொன்னாருன்னு செவ்வளையில அடி கொடுக்கிறான். அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ ஒளிச்சு ஓடும் போது உனக்கு அது புரியும். உண்மையா நாளைக்கு நீ ஊழியம் செய்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் சொல்லக்கூடிய திராணி உனக்குள்ள இருந்தா, நீயும் உன் சந்ததிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் 1000 வருஷ அரசாட்சியில் அரசாட்சி செய்வீர்கள், ஆசாரிய ஊழியம் செய்வீர்கள் என்று கர்த்தர் இன்று நமக்கு வாக்கு தருகிறார். ஹalleluya. இல்ல யாருடைய நிர்பந்தத்துக்காக, யாருடைய ஆலோசனைக்காக, யாருடைய யோசனைக்காக ஆண்டவருடைய வார்த்தையை அபத்தமாக்கி போட்டா கர்த்தர் உன்னை வெட்டி புதைச்சு போடுவார். ஹalleluya, ஹalleluya. அதுக்கு அர்த்தம் உன்னை நரகத்தில் கொண்டு விழவச்சிருவார். ஆமென், ஹalleluya. இப்ப பாருங்க, ஆகாப் 3 வருஷம் சொஸ்தமா இருந்தான், தன்னை தாழ்த்தினான், ரட்சிப்படைந்தான், சுகம் பெற்றான், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தான், கீழ்ப்படிஞ்சு நடத்தான். இப்போது உலக காரியத்தில் ஆலோசிக்க தொடங்குறான், உலக காரியத்தில் ஆலோசிக்க தொடங்குறான். அவனுடைய சுய வழியின் நிமித்தம் தங்கள் வழியை மாற்ற தொடங்குகிறான், எல்கையை விரிவாக்க தொடங்குகிறான். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்காக 400 தீர்க்கதரிசிகளை விழிக்கிறான். 400 பேரும் அப்படி, அதாவது மெயின் தீர்க்கதரிசி என்ன சொன்னானோ அதை சார்ந்து அத்தனை பேர் சொன்னார்கள். அப்பொழுது கூட இந்த ராஜா திரும்ப கேட்கிறார், ராஜாவே இவர்கள் மட்டும்தானா, இன்னும் உன்னுடைய தேசத்தில் இருக்கிறாரா? இன்னும் மீகா என்கிற பேருடைய ஒருத்தன் இருக்கிறான், அவன் எனக்கு சகாயம் பேச மாட்டான், அவன் எனக்கு எதிராகவே பேசுவான், அதனால் நான் அவனை வெறுத்து வைத்திருக்கிறேன். அவன் சொல்கிறான், இல்லை இல்லை கண்டிப்பாக கூட்டிட்டு வரணும். ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கூட்டிட்டு வரவள்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வரேன் தெரியுமா? கூட்ட போனவே ராஜா உம்மை கூப்பிடுகிறாரு, இப்படி 400 தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கு, அதனால அதை ஒத்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு கூட்டிட்டு வரான். ஆமென், அதை ஒத்துதான் நீ பேசணும். ஆமென், ஹalleluya, ஹalleluya. நம்ம பெரிய ஒரு சங்கத்திலேயோ இல்லைங்க ஏதாவது ஒரு திருச்சபையிலையோ இடம் தெரிஞ்சா அவங்க சொல்லியதை தான் நம்ம செய்ய வேண்டிய இருக்கோம். இப்போ அப்படி இல்லை, இயேசு என்ன சொல்றாரோ அதை செய்யலாம். ஹalleluya,
எடுத்த உடனே கேட்குறாங்க, யாது யாது இதில் என்ன தெரியாது, யாது டினாமினேஷனில் சேர்ந்துருக்கிறீங்க அப்படி தானே கேட்பாங்க. யாது டினாமினேஷனில் யாது அங்கத்தில் எந்த எந்த திருச்சபையில் நீங்கள் அங்கே வைத்திருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. நான் ஒரு சிரி மட்டும் சிரிப்பேன், இல்லையோ நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் ஆமான்னு சொல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சற்று யோசித்து பாருங்கள். இந்த மிகாயை கூப்பிட போனோம், அவன்கிட்ட சொல்லி கூப்பிட்டு, இங்கே பாரு 400 தீர்க்கதரிசி சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் 400 பேர் கூடி ராஜாவுக்கு விருப்பமான காரியத்தை சொல்லியிருக்கிறார்கள், அதனால நீயும் அப்படிதான் சொல்லணும்னு ஆகாபிட்ட கூட்டிட்டு வரணும். ஆமேன். வாசிங்க பார்ப்போம். 9வது வசனம், 22:9. பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு ஒன்பதுலேருந்து 12 வரை வாசிக்கணும். 9லேருந்து 12 வரை வாசி பார்ப்போம். 9 ஒருக்கா வாசி. இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஆகிய யோசைபாத்தும் சமாரியாவின் ஒலிவ முக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்தில் ராஜா வஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசியும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இரும்பு கோல்களை, யாது தீர்க்கதரிசிக பேர் என்னது, சிதேக்கியா, தனக்கு இரும்பு கொம்புகளை உண்டாக்கி இவர்களில் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி, கீலியாத்தில் உள்ள ராமேத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளபடி சொல்லுகிறவனுடைய மனிதரிடம் ரெக்கும் என்று பண்ணுகிறார். அதே வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 13:14 மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடன் பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையையும் அவர்கள் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்று ரெக்கும் என்று பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், தீர்க்க தரிசனம் எங்கே போகுது, ஊழியம் எங்கே போகுது, தேவனுடைய வார்த்தை எங்கே போகுது, விசுவாசிகள் எங்கே போகிறார்கள், ராஜாக்கள் எங்கே போகிறார்கள், தலக்கு புற போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு 14வது, அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணை போட்டான். இங்கே பாரு, நீ ராஜாவாக இருக்கட்டு, பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கட்டு, எவனாக இருந்தாலும் கர்த்தர் எனக்கு சொல்லுகிறத சொல்வேன்னு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரெக்கும் என்று கொண்டு அவன் என்ன செய்யலை, அடிபணியல்ல. இனி 15வது வசனத்தை வாசி. அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன் ஒரு நக்கல் அடிச்சான். பாரு, நக்கல் அடிச்சான். தேவனுடைய ஊழியக்காரங்கள்ட்ட சில பேர் கேட்டா, ஒன்றும் இல்லை, போங்க, கர்த்தர் உங்களை பார்த்துப்பா, தீர்மானிச்சாச்சு, யோசித்தாச்சு, இனி மாற்றலாமா, போங்க 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 போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நான் கூட பல தடவை சொல்லியிருக்கேன், ஒன்றும் இல்லை, போங்க, கர்த்தர் உங்களை பார்த்து செய்தாச்சு, தீர்மானிச்சாச்சு, இனி வேற என்ன, இவ்வளோ ரூபா நஷ்டம், போங்கான்னு சொல்லிடுறீங்க. அதே போல் மிகாயா வந்து ஒரு பஞ்சு டைலாக் விடுறான். பஞ்சு டைலாக் எப்படி, இவன் சொல்லி கூட்டிகிட்டு வரான், ராஜாவும் கேட்குறாரு, இப்படி நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம், தீர்க்கதரிசி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு, போகலாமா போகப்படாது. அவன் போவோம். பாருங்க,
ராஜா அவனை பார்த்த அப்பொழுது அவன் கர்த்தர் என்னிடத்தில் அவன் ராஜாவிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போ, உமக்கு வாய்க்கும். அதான் அந்த உச்சரிப்பை இப்படி உச்சரிச்சு பாருங்க பார்ப்போம். போ, உமக்கு வாய்க்கும். கர்த்தர் அதை ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுப்பார். எல்லாத்தையும் அடைமொழி போட்டு நிஸ்சாரமா ஒரு பஞ்சு டயலாக் கொடுக்கிறான், என்றும் என்றார். ராஜா அவனை பார்த்து உடனே சொல்றார், நீ இப்படி சொல்லியவன் இல்லையே. எப்படி? நீ இப்படி சொல்லியவன் இல்லையே, நீ உண்மையை சொல்லுன்னு திரும்ப கேட்குறான். திரும்ப கேட்டோன்னு உண்மையாக தானே சொல்லணும், சொல்றேன்னு சொல்றான் பாருங்க. ராஜா அவனை பார்த்து, கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றை என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை இடுவிக்க வேண்டும் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது அவன், இஸ்ரவேல் எல்லோரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறடிக்கப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இஸ்ரவேலிலே ராஜா இல்லாமல் ஒரு சிறு காலம் சிதறடிக்கப்பட்டு போகும். ராஜா இல்லைன்னா ஆகாபே நீ செத்து போவான்னு சொல்றான். உடனே கோபம் வந்துட்டு, யாருக்கு? பெரிய தீர்க்கதரிசிக்காரனுக்கு. அவன் எழும்பி வந்து மிகாயை செவிட்டில் ஒத்த அடி. 17வது. அப்பொழுது அவன் 18வது. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசேப்பை பார்த்து நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்று நான் உம்மோடு சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தில் மீற்றிருக்கிறவரையும் பரம சேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்னாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன். பாருங்க, எப்ப இந்த இடத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகாப்பு கர்த்தருக்கு தன்னை தாழ்த்தி அடிபணிந்து சாம்பலில் உட்கார்ந்து ரெட்டுடுத்து வஸ்திரத்தை கிழித்து உபவாசத்தோடு தாழ்மையாக நடந்தபோது இவனை கர்த்தர் மன்னித்து, இனி இவனுடைய காலத்தில் இவனுக்கு சொன்னதை நடத்த மாட்டேன் என்று சொல்லி ஆணையிட்டு கொடுத்து இவன் 3 வருஷம் சொஸ்தமாக நடக்கிறான். இப்பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை எப்பொழுது இவனுடைய இருதயத்தில் சிந்தித்தானோ கர்த்தர் செய்த உடன்படிக்கையை விட்டு விலகிவிட்டார். அதுக்கப்புறம் தான் தாறுமாறு. யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் மாறிட்டு இவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவன் திருந்த மாட்டான். இவனை கொல்லுகிறது இல்லாம வேற வழியே இல்லைன்னு கொடுத்த சாபத்தை திரும்ப அவனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டும் என்று ஆண்டோடைய சமூகத்தில் தன்னுடைய சாபங்களையும் பாவங்களையும் முறித்து போட்ட நீ திரும்பவும் அந்த சாபத்தை எழுப்பி கட்டிராதீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமத்தில் விழும்படிக்கு, எப்படி ஆகாபு ராமத்தில் விழுந்து சாவும்படிக்கு அவனுக்கு ஆலோசனை கொடுப்பது யாருன்னு கேட்கிறார். அப்ப ஒரு பிசாசு செல்லுது, ஏன் ஓய் நீ மனுஷனை கொண்டு செல்லுரு, நான் போறேன். ஒரு ஆவி வந்து எல்லாம் நான் பார்த்துக்கலாம், கீழே விழ வச்சதானே உம கையிலண்டு விட்டாச்சு ஆகாப, இனி நான் பார்த்துக்கலாம். எசேபேல் செய்த பாவம், ஆகாபு செய்த பாவம், ஆகாபுடைய மக்கள் செய்த பாவம், எசேபேலுடைய தகப்பன் செய்த பாவம், ஆகாபுடைய தகப்பன் செய்த பாவத்தை எல்லாம் இந்த ஆகாபுக்கு முறிச்சு சேமமாய் வாழ்ந்த காலத்தை விட்டு இவனுடைய இருதயம் உலகத்தில் விஸ்தாரமாக வேண்டும் என்கிற சிந்தனையோடு ஆண்டவருடைய வழியை மாற்றி மாற்றி அமைத்தது நிமித்தம் ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு கொடுத்த உடன்படிக்கை முறித்து போட்டு இவனை ஆண்டவர் சொன்ன சாபத்தீடானதை செய்ய வைக்க ராமத்தில் விளைவிப்பதற்காக யாரை அனுப்பலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போது வாலின்றியா வரான் பிசாஸ். யாரையும் அனுப்பினா
நான் போகிறேன் என்று ஒரு ஆவி வந்து சொல்லி இந்த 400 தீர்க்கதரிசிகள் வாயிலையும் பொய்யின் ஆவியை ஊற்றி விட்டான். என்ன ஆவியை ஊற்றினான்? பொய்யின் ஆவியை ஊற்றி விட்டான். அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தோடு சொல்லினான், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நம்பினா இவன் எனக்கு விரோதமாக சொல்ல, இவன் எனக்கு பிடிச்சாது, இவன் 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 எப்போ பார்த்தாலும் என்னுடைய செய்கையை குறை சொல்லுவான், எப்போ பார்த்தா என் வேலையை குறை சொல்கிறான், எப்போ பார்த்தாலும் என் ஆராதனையை குறை சொல்கிறான், துதியை குறை சொல்கிறான், எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கிறான், இவனை பிடிச்சாதுன்னு ஒருத்தன் சொன்னான். அவன் வந்தான், உண்மையாக கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். ஏன்னா சொல்லாமல் யாருக்காவது தேசத்தில் ஒரு ஆளுக்காவது வெளிப்படுத்தாம ஒரு அழிவை கர்த்தர் உண்டு பண்ண மாட்டார். அதுதான் 1ஆம் தேதி நடந்த தீர்க்க தரிசனம். ஒரு ஆளுக்கு இல்ல பல பேருக்கு வெளிப்படுத்தாம ஒரு தீங்கை தேசத்துக்கு வரவிட மாட்டார். இப்ப ஆகாபிட்ட இந்த தீர்க்க தரிசிப்பை சொல்லி ஆகணும், முன்னெச்சரிக்கை. அப்ப ஆண்டவர் உங்களை குறித்து எச்சரித்தால், சொல்ல சொன்னால் நாம் உங்களை குறித்து சொல்ல வேண்டுமா வேண்டாமா? நீங்க சொல்லக்கூடாது என்று சொன்னாலும், நீங்கள் சொல்ல எங்களுக்கு நயமானதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது தான் மீகாயாவுடைய டியூட்டியா இருந்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து 21வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது எதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். பாருங்க, சர்ப்பம் பிசாஸ் தந்திர நாவு உள்ளது. என்ன நாவு? தந்திர நாவு உள்ளது. ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் என்றது. அதற்கு அவர் உடனே சரி 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 போ போ போ, உனக்கு டியூட்டியை செய். ஹல்லேலூயா. போனாய், அப்படியே நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய்யன்றார். 23வது வசனம், ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லோருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றார். ஒரு நான் கேட்டா, ஒரு அம்மாவுக்கும் ஒரு அப்பாவுக்கும் பிறந்த ஆகாப் தானங்கே ஒரு விசை இவன் முகங்குப்புற விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு இறக்கப்பட்டு 3 வருஷம் சேமமாய் அவனும் தேசத்து ஜனங்களும் இருந்தார்கள். இப்பொழுது அதே கர்த்தர் இவனை எச்சரிக்கிறார், மனம் திரும்பணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றார். அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்து, நீ ஒருவேளை சுகமாக இருந்திருக்கலாம், இல்லை பலவீனம் இல்லாமல் இருந்திருக்கலாம், நீ திருப்தியா இருந்திருக்கலாம், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் உன்னை குறித்து சபையில் இல்லை தேசத்தை ஜனங்களை குறித்து ஒரு எச்சரிக்கை தரும்போது நிர்விசாரப்படாம, இருதயம் கடினப்படாம தன்னை தாழ்த்தினால் திரும்பவும் மனம் இறங்க மாட்டாரோ? ஆகாப் தன் பிடரியை கடினப்படுத்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு மிகாயா பாருங்க சொன்னார் என்றான். அப்பொழுது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா, பெரிய தீர்க்கதரிசி, கிட்ட வந்து மிகாயாவை கன்னத்தில் அடைத்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு உன்னோடு பேசும்படி வந்தது என்றான். நாங்க ஜெபம் பண்ணலையோ, நாங்க வெளிப்பாட காணலையோ, எங்களுக்கு ஞானம் இல்லையோ, நாங்கள் சிறுபிள்ளை தனமாய் நடக்கிறோமோ, நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறோமோ என்று நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்தால் போதாதா? இடைப்பட்ட நேரம் அந்த காணிக்கை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டாமா? நாங்கள் வேலை செய்ய வேண்டாமா என்ற இருதய கடினத்தோடு கர்த்தரை எதிர்த்து நிற்க துணிவதற்கு உங்களுக்கு பலனையும் ஆற்றலையும் துணிவையும் தந்த பிசாசை தான் சொல்லணும், உங்களை சொல்லி குற்றம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே மிகாயா
சரி தீர்க்கதரிசியே, நீ சொன்னது சரியா இருக்கட்டு, நீ சொன்னது சரியா இருக்கட்டு. ஆனா ஒண்ணு, நீ ராஜா செத்து போன பிறகு உன்னை சிரியா நாட்டுக்காரன் கொல்ல வருவான் தெரியுமா? அப்ப நீ பாறை இடுக்குக்குள்ள, கண்மலை இடுக்குக்குள்ள, நதிக்க இடைக்குள்ள, பூமிக்குள்ள ஒளிச்சு வாடுவேல. அப்ப நான் சொன்னது தெரியும்னு சொன்னான். இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு தார எச்சரிக்கைய மனதார ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து மனம் திரும்பாவிட்டால் உனக்கு கண்ணி வந்து மரண தருவாய், இல்லை இக்கட்டில் அகப்பட்டு குடும்பங்கள் நாசமா மோசமாய் போகும்போது நீ அதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் உன்னோடு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசித்தது? ஞானஸ்தானம் எடுக்க சொன்னா ஞானஸ்தானம் எடு. அர்ப்பணிக்க சொன்னா வேதத்தின் வசனத்தில் சந்தேகம் இருந்தா வந்து கேட்கணும், வந்து கேட்கணும். அதுக்கும் புரியாவிட்டால் ஆண்டவருடைய உடன்படிக்கை நீ செய்யாமல் இருக்கிறது நிமித்தம் உன் வீட்டில் கண்ணே, உன் குடும்பத்தில் கண்ணே, உன்னுடைய பிள்ளைகள் தாறுமாறு ஆண்டவருடைய சமூக தப்பத்தை புசிப்பதற்கான அருகதை அத்தவர்களாய் கர்த்தருடைய இரக்கமற்று போகும் என்று கர்த்தர் பலிபீடத்திலிருந்து எச்சரிக்கிறார். மனம் திரும்பு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். இந்த கழிஞ்ச அக்டோபர் மாதம் இல்லை 2 வருஷத்துக்கு முன்னால் அக்டோபர் மாதம் சர்ச்சு பிரதிஷ்டை நம்ம 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 திருச்செந்தூரில். அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னா, இந்த சபை இருக்கிற இடம் பூங்காவனமாக மாறும், அநேக வீடுகள் வரும், மரஞ்செடிகள் இருக்கும், ஒரு செழிப்பான நீரூற்றுள்ள தேசத்தை போல இருக்குன்னு வாக்கு கொடுத்தனா. அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்களும் கேட்டீர்கள். அநேக பேர் அங்குள்ள மக்களும் கேட்டார்கள், மறந்து போனார்கள். புற ஜாதியாயிருந்த ஒரு மனுஷன் இன்னொரு 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 அதாவது சமூகத்தை சேர்ந்த ஒருவன், அதாவது பெங்களூர்ல இருந்து யூடியூப் வழி அந்த செய்தியை கேட்டு எனக்கு போன் அடிக்கிறான். பாஸ்டர், நீங்க ஜார்ஜ் பீட்டர் தானா என்று கேட்கிறான். இதான் மித்தத்து வீட்டு முல்லைக்கு மனம் இல்லை, தீர்க்கதரிசிக்கு சொந்த இடத்துல கனம் இல்லை என்று சொல்லுகிறது உண்மைதான். அவன் போன் அடிக்கிறான். பாஸ்டர், நீங்க ஜார்ஜ் பீட்டர் பாஸ்டர் தானே? ஆமா. வீரபாண்டி பட்டணத்தில் சபை வச்சு? இல்லையே. ஆமாம், நீங்கள் தானே அங்கே வீரபாண்டி? இல்லை, நான் அன்னை தெரசா நகரில் ஜீவன் தெருன்னு சொல்லுகிற இடத்துல எல்லாம் சபை வச்சிருக்கேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அங்கே தான். உங்கள் சபைக்கு பேக்கில் எனக்கும் தம்பிக்குமா 7.5 ஏக்கர் கிடக்கு, நாங்கள் எல்லா ஆர்டரும் வாங்கியாச்சு. நீங்கள் அந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சொன்ன அதே வார்த்தையின்படி மாறப்போகுது பாஸ்டர். கர்த்தர் அந்த வார்த்தையை அங்கீகரிச்சிருக்கிறார், என்னை இருக்க விடாமலே அதை செய்ய வைத்திருக்கிறார் என்று அவன் சாட்சியிட்டு சொல்லுகிறான். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்னா அது முற்றத்து முல்லைக்கு மனம் இல்லாமல் இருக்கிறது போல நான் சொன்ன உங்களுக்கு ஏளனமாக இருக்கிறது, கடினமாக இருக்கிறது. இது எப்படி செய்கிறது? என்னுடைய அக்கா எப்படி கேட்பா, தங்கச்சி எப்படி கேட்பா, அண்ணன் எப்படி கேட்பா, தம்பி என்ன கேட்பான், உலகம் என்ன சொல்லும் என்று நீங்கள் உங்களை வெறுத்து கொண்டு ஐயோ நான் சம்பாதிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலையில் ஆண்டோடைய அன்பை விட்டு, உலகத்தை விட்டு, ஆண்டோடைய சமாதானத்தை விட்டு, சேமமாக வாழ்கிற வாழ்க்கை விட்டு ஆகாப்புக்கு வந்தது போல ஆகாப் மிகாயா சொன்ன வார்த்தைக்கு அவன் எது பேரும் பேசி அவனோடு இருந்த தீர்க்கதரிசி ஒருவன் செவுட்டில் வந்து அடிக்கிறது போல இன்று உலக தீர்க்கதரிசிகள், உலகத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் நகை பற்றி பேசினால் அவ்வளவு கேவலமாக பேசுகிற ஒரு கூட்டத்தோடு இருக்கிற உங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கன்னத்தில் அடித்து கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோட பேசும்படி வந்ததென்றான். அதற்கு மிகாயா சொல்றான், நீ ஒளித்துக்கொள்ள உள்ள அறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா மிகாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்திற்கும் ராஜாவின் குமாரனாகிய யோவாசினிடத்திற்கும் திரும்ப கொண்டு போய் இவனை சிறைச்சாலையில் வைத்து நான் சமாதானத்தோடு வருமளவன் அவன் சொல்லிவிடியா, நீர் சமாதானத்தோட வந்தால் என்னை காணலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிகிற எண்ணெயில் இந்த விளக்கில் எண்ணெயை கோரி ஊற்றினா என்ன செய்யும் சொல்லுங்களா? எரிகிற தீயில கொஞ்சம் எண்ணெயை கோரி ஊற்றினா என்ன செய்யும்?
கப்புன்னு பார்த்தான். பலது கொண்டுமே நான் நொந்திருக்கேன், பலது கொண்டுமே நான் எரிச்சலாக இருக்கேன், பலது கொண்டுமே நான் இதை என்ன செய்யணும்னு யோசித்துட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் கூட எண்ணெயை ஊற்றியான்னு சொல்லிட்டு ஆகாப்பு சிந்திக்கிறது போல சிந்திக்காதீர்கள். உள்ளதுபடி சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆகாப்பு சொல்கிறான், அவனுக்கு பின்னம் தியாச்சியம் வந்துட்டு ஒன்றும் கொடுக்காத கட்டி போட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்க, இவனை சிறைச்சாலையில் வைத்து நான் சமாதானத்தோட வருமளமும் இவனுக்கு இடுக்கன் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்றான். ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது மிகாயா, நீர் சமாதானத்தோடு திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி, ஜனங்களே நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள் என்றான். ஜனங்களை சாட்சியாக வைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களை என்ன செய்தான்? சாட்சியாக வைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 22வது அதிகாரம். யுத்தத்துக்கு புறப்பட்டு போயாச்சு. யாரு? 400 தீர்க்கதரிசி சொன்னதை, உலக மனுஷர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டு, பிசாசின் ஆவி சொன்னதையெல்லாம் நம்பி இன்னைக்கு நிறைய இடத்துல குறி சொல்றாங்க தெரியுமா? மாதாய்க்க வழியில, அந்தோனியாருக்கு வழியில, அந்த வழியில, இந்த வழியில. அது என்ன ஆவி? இதே மாதிரி குறி சொல்லுகிற பொய்யின் ஆவி. மாதா எங்க இருப்பா? பரிசுத்த வாட்டி, பரிசுத்த கர்ப்ப பாத்திரத்தை உடைய ஒரு பரிசுத்த புண்ணியவதி. அவ பிதாவின், அதாவது இயேசுக்கு பக்கத்தில் போய் இருப்பா. அவளுக்கு பேரை சொல்லி இங்க என்னெல்லாமோ நடக்குது, என்னெல்லாமோ நடக்கு. அருமை கொண்ட பலகனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்லுகிறத உனக்கு நடந்து விட்டா மாதாய்க்கு ஒரு மாலை வேண்டி போடுவியா? என்ன நிறைய அநியாயங்கள் நடக்குது, நிறைய அக்கிரமங்கள் நடக்குது. மாதா எங்க வரமாட்டாங்க, அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பரிசுத்தமா வீற்றிருப்பாங்க. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? பொய் சொல்லுகிற ஆவிகளை நம்பி, மனுஷர்களை நம்பி, இந்த உலகத்தை நம்பி, இந்த மாயை நம்பி தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து விடாதீர்கள். அது உங்கள் குடும்பங்களுக்கும் உங்களுக்கும் கண்ணியாக இருக்கும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து எச்சரிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்காம இவனை ஜெயிலில் போடுங்க, இவனுக்கு அப்பம் தண்ணியை கொடுக்காதுங்க என்று சொன்னதை சொல்லிவிட்டு இவன் யுத்தத்துக்கு போகிறான். போகும்போது ஒரு வழி செய்கிறான். நான் ராஜா வேஷத்தை மாற்றி சாதாரண ஒரு மனுஷனா போகிறேன் என்று சொல்லி யுத்தத்துக்கு போகிறான். வாசிக்க கேட்போம். 22வது அதிகாரம் 29 to 38 வரை. பின்பு இஸ்ரவேல் ராஜாவும் யோசபாத்தும் கீலேயாத்தில் உள்ள ராமேத்துக்கு போனார்கள். இஸ்ரவேல் ராஜா யோசபாத்தை நோக்கி, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜ வஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷமாறு யுத்தத்தில் பிரவேசித்தான். சிரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் 32 தலைவரையும் நோக்கி, நீங்கள் சிறியரோடு பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடு மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். பாருங்க, எந்த பிசாசு தூண்டி யூதகுலத்தின் ராஜா வந்து இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு, ஆகாப்புக்கு ஐடியா கொடுத்தானோ அவன் தப்பித்தான், ஓடிட்டான். அந்த ராஜா வேஷம் போட்டிருந்த அவன்கிட்ட யுத்தத்துக்கு போனாங்க. யுத்தம் வலுத்தது, செத்து போனான்னு சொன்னா வேஷத்தை கலைச்சிட்டான். கலைச்சோன்ன இந்த நாயை தூக்கி அங்க தள்ளு சொல்லிட்டு ராஜா தான் அவங்களுக்கு பிரதான கண்ணி. இஸ்ரவேல் ராஜாவை கொண்டு விட்டா எல்லாத்தையும் தனக்கு கைவசப்படுத்தி விடலாம் என்று சிரியா தேசத்து ராஜா நினைச்சு யுத்தத்தை திரும்ப ஜனங்கள் மத்தியில் போகும்போது, அதாவது எதாச்சியா ஒரு வில்லு எங்கண்டு வந்தது, யார் விட்டதுன்னு தெரியல, ஆகாபனுடைய கவசத்துக்கு இடையில பாய்ந்து போனது. பாய்ந்து போனோன்னா ரதத்தை ஓட்டியவன்ட்ட சொல்லுறான், நீ ரதத்தை யாரும் இல்லாத யுத்த களம் இல்லாத இடத்துக்கு கொண்டு போ, காயம் எனக்கு பட்டு விட்டது என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கம் வரவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. வருது, எழும்பி முகத்தை கழுவலாம். ஆமென்.
ஹalleluya. 30 இஸ்ரவேல் ராஜா யோசபாத்தை நான் வேஷமார் பாருங்க. சிரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களில் 32 தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடு யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேல் ராஜா ஒருவனை மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான், இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகி போனார்கள். ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான். அது இஸ்ரவேலின் ராஜாவுடைய கவசத்தில் சந்துக்குள் பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திருப்பி என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயம் பட்டது என்றான். அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. ராஜாவை சீரியாருக்கு எதிராக யுத்தத்தில் நிறுத்தி வைத்தார்கள். சாயங்காலத்திலே அவன் இறந்து போனான். காயத்தில் இரத்தம் இரதத்தின் தண்டிலே வடிந்தது. பொழுது போகும்போது அவரவர் தம் தம் பட்டணத்திற்கு, அவரவர் தம் தேசத்திற்கு போகலாம் என்று இராணுவத்தில் பறைசாற்றப்பட்டது. அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான். ராஜாவை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். அந்த இரதத்தில் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்தில் கழுவுற போது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, அவனுடைய போக்கு சரியில்லாம கர்த்தர் கொடுத்த சாபம் திரும்ப அவனுக்கு வந்து எட்டியது. வாசியுங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21வது அதிகாரம் 19வது வசனம். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டதும் இல்லையோ என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கொடுத்த சாபத்தின்படி திரும்ப அவன் ரெட்டுடுத்தி விழுந்து மாப்பு கேட்டு ரட்சிக்கப்பட்டு சேமமாய் வாழ்ந்திருந்த காலத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை திரும்ப செய்து மிகாவை கொண்டு திரும்பவும் ஒரு எச்சரிக்கை கொடுத்து, அந்த எச்சரிக்கைக்கு மனம் சாய்ந்து கொள்ளாமல் இருதயத்தை கடினப்பட்டு அவனுக்கு தோன்றின வழியை செய்தது நிமித்தம் அந்த சாபம் இவனுக்கு திரும்ப வந்தது. சபையே, என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அன்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய இரக்கத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய ராஜ்யம் சமீபத்து வருகிறது. அவருடைய ராஜ்யம் சமீபத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். கர்த்தர் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட செய்வதற்காக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதில் நீ அகப்பட்டு விடாதபடிக்கு, சடிதியாக ஆபத்து வந்து அழிந்து போகாதபடிக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ நிலை பெற்று கொள்ளுவதற்காக ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறந்து தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் போக துணித்து அர்ப்பணித்து கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற வேண்டும். பெற்றவர்கள் தன்னை தாழ்த்தி தன்னுடைய பிடரியை கடினப்படுத்திக் கொள்ளாமல், இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாமல், சிந்தனையை கடினப்படுத்திக் கொள்ளாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தினால் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் தேசத்தையும் உன் சபையையும் கர்த்தர் கரம் நீட்டி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார்.